அக்டோபர் 2 விசிக மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு. மதுவை ஒழிக்க, மனிதவளம் காக்க அணிதிரள்வோம் வாரி. உளுந்தூர்பேட்டையில் திருவனந்தபுரத்தில் கொண்டாடப்படும் நவராத்திரி திருவிழாவுக்காக கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து சாமி சாலைகள் ஊர்வலமாக கொண்டு செல்லப்படுகின்றன. இதுகுறித்து நமது செய்தியாளர் மனு அளிக்கும் கூடுதல் தகவல்களை தற்பொழுது பார்க்கலாம். இந்த ஆண்டு நவராத்திரி திருவிழாவுக்காக இன்று காலை பத்மநாபபுரம் அரண்மனையிலிருந்து ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டுள்ளது. தற்போது நாம் நிற்கக்கூடியது கேரளபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய மகாதேவர் ஆலயம். இந்த ஆலயத்தில் வந்து வழக்கமாக இந்த சாமிச்சிலை ஊர்வலம் பத்மநாபபுரத்தில் இருந்து துவங்கி இங்கு வந்து ஓய்வெடுத்து மதிய உணவுக்கு பிறகுதான் இந்த ஊர்வலம் இங்கிருந்து திருவனந்தபுரம் நோக்கி செல்ல உள்ளது. தற்போது யானை மீது அந்த சரஸ்வதி அம்மன் தேவரக்கட்டு சரஸ்வதி அம்மனை இந்த பகுதிக்கு யானை மீது இந்த ஊர்வலத்தில் கொண்டு வந்த போது அந்த அம்மனுக்கு பொதுமக்கள் வழிபாடு செய்யக்கூடிய காட்சியை தான் நமக்கு பார்க்க முடியுது. இந்த பகுதியில் குவிந்திருக்கக்கூடிய பக்தர்கள் சரஸ்வதி அம்மனுக்கும் குமாரகோவில் முருகன் பல்லக்கில் எடுத்து வரப்பட்ட குமாரகோவில் முருகன், சுசீந்திரம், உன்னுதித்த நங்கை இந்த 3 சாமி சிலைகளுக்கும் வழிபாடுகள் செய்து இந்த ஆலயத்தில் இறக்கி வைத்து ஓய்வெடுத்த பிறகு மதிய உணவு பிறகு இங்கிருந்து புறப்பட்டு செல்ல உள்ளது. இந்த ஊர்வலம் செல்லக்கூடிய பாதைகளில் பக்தர்கள் இதுபோல் திரண்டு நின்று இந்த 3 சாமி சிலைகளுக்கும் மிகப்பெரிய அளவில் வரவேற்பு அளித்து தான் கேரளாவுக்கு அனுப்பி வைக்க உள்ளது. குறிப்பாக இன்று இரவு குழுத்துறையில் இருக்கக்கூடிய மகாதேவர் ஆலயத்தில் இந்த சாமி சிலைகள் இறக்கி வைத்து இன்று ஓய்வெடுத்த பிறகு நாளை காலை அங்கிருந்து திருவனந்தபுரம் செல்ல உள்ளது. இந்த ஊர்வலத்துக்கு கேரள காவல்துறை மற்றும் தமிழக காவல்துறை சிறப்பு பாதுகாப்பில் தான் கேரளாவுக்கு கொண்டு சென்று வருகிறது. நாளை அதாவது ஒரு பிற்பகல் 12 மணிக்கு தமிழக கேரள எல்லை பகுதியான களியக்காவளை பகுதியில் மிக சிறப்பான வரவேற்பு அளித்து கேரளா காவல்துறை மற்றும் கேரளா அரசு அதிகாரிகள் இந்த சாமி சிலைகளை கேரளாவுக்கு நவராத்திரி திருவிழாவுக்காக கொண்டு செல்லப்பட உள்ளது. புதிய தலைமுறை செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷுடன் KS மனு. அக்டோபர் 2 விசிக மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு. மதுவை ஒழிக்க, மனிதவளம் காக்க அணிதிரள்வோம் வாரி. உளுந்தூர்பேட்டையில்